அக்கா என்ன வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம் கங்கா, காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு வீட்டு வேலைங்களெல்லாம் முடிச்சிட்டேன். சரி கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாமேன்னு இப்படி காலார நடந்து போயிட்டுருக்கேன். நானும் இன்னைக்கு நேரமாக எழுந்துட்டேங்க்கா. அப்படியே மார்க்கெட் போய் ஏதாவது பதார்த்தம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பி போகிறேன். நீங்களும் எதனா வாங்குறதுனா வாங்கலை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். கங்கா, என் வீட்டுக்காரரு இந்த வாரம் தேவையான எல்லா பொருளையுமே ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்த வாரம் தான் நான் மார்க்கெட் போவேன். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வாங்கணுன்னா சொல்லு, நானே கடையில் போய் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். இல்லைக்கா, ஞாயிற்றுக்கிழமைங்களெல்லாம் என் பெரிய பையன் இருக்கான்ல, அவன் போய் மார்க்கெட்டில் எதனா வாங்கிட்டு வருவான். போன வாரம் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீட்டில் எந்த பதார்த்தமும் இல்லை. சரி இன்னைக்கு மார்க்கெட்டு கிளம்பலாம், நான் கிளம்பிட்டேன். ஆமாம், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். கேளுங்க, ஒரே கேள்வி தான் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்களும் அதை தான் கேட்க போகிறீங்க. தப்பாக நினச்சிக்க மாட்டியே? தப்பாக நினச்சிக்கிட்ட காலம்லாம் போயிடுச்சுக்கா. என் பையனுக்கே 40 வயசு ஆகுது, அவனுக்கே இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்க தானே கேட்க போகிறீங்க. அடா ஆமாம், என் பொண்ணும் பையனும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரே காலேஜில் தானே படிச்சுட்டு வெளியே வந்தாங்க. என் பொண்ணுக்கே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவனுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் ஏன் உன் பையனுக்கு இன்னும் நீ கல்யாணம் பண்ணாமல் வச்சிட்ருக்க? நான் எங்கேக்கா அவனை கல்யாணம் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன்? எந்த பொண்ணையாவது லவ் பண்ண கூட சொல்லுப்பா, நான் அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியாச்சு. அதுவும் தவிர அவன் நல்ல கம்பெனியில் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கான். அங்கே உன் கூட வேலை செய்கிறவங்க யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தா கூட சொல்லுப்பா, அவங்ககிட்ட நான் பேசி அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் பேசி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு மாதத்துக்கு 5 வரனாவது பார்க்குறோம். புரோக்கர் சார்ஜ் கொடுத்தது தான் மிச்சம். ஒரு பொண்ணு கூட கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் சொன்னதே கிடையாது. என் சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான், அவனும் அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சிடுவான். அவன் வேலைக்கு போயிட்டு அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த முதல் பையனை இப்படி கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் இருந்தா 2வது பையனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? எங்கள் வாழ்க்கையே ஒரே கேள்விக்குறியாக இருக்குது. நீங்களாவது அவன்கிட்ட பேசுங்க, இல்லைனா அண்ணன்கிட்ட சொல்லியாவது என்னோட பையன்கிட்ட கொஞ்சம் பேசி அவன் மனசுக்குள்ள என்ன தான் இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். என்னால் கேட்குறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியல. அடக்கடவுளே, அவன் ரொம்ப ஒழுக்கமான நல்ல பையனாச்சே, நல்லா சம்பாதிக்கிறான், பார்க்க அழகாக இருக்கிறான், லட்சணமாக இருக்கிறான். அவனுக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது? அவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லாதீங்க, இவன் தான் எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் மனசில் என்ன தான் வச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. நானும் கேட்குறவங்களுக்குலாம் பதில் சொல்லி ஓஞ்சி போயிட்டேன். சில நேரம் என்னடா இது தலையெழுத்துன்னு எனக்கே தோணுது. எனக்கு வயசாகி போச்சு. இவங்களுக்கு காலகாலத்தில் கடமையை முடிச்சா தானே நானும் போய் நிம்மதியாக சேர முடியும். இப்படியே அந்த பசங்களை கல்யாணம் பண்ணாமல் வீட்லேயே வச்சுட்டு இருந்தா ஊரில் இருக்கவங்களும் எங்களை பேசுகிறாங்க. எங்களாலேயும் இவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியல. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டா எனக்கு ஒரு கடமை முடியும் நான் பார்க்குறேன். எனக்கு பேர பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. ஜாதகம்லாம் பார்த்தியா? எல்லாம் பொருந்துதா? என் பையன் ஜாதகம் ராஜ ஜாதகம்க்கா, அதில் எந்த குறையும் கிடையாது. நாங்களும் ஒரு 10-12 பேர்கிட்ட ஜாதகம் விட்டு ட்ரை பண்ணிட்டோம். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலக்கா. சரி, காலங்காத்தால் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகாத. நீ ரிலாக்ஸ்டாக போயிட்டு மார்க்கெட்டில் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே வரும்போது வேணா என் அப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு உன் குறையெல்லாம் சொல்லிட்டு வா. அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சுருவான். பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்லாம் நீ பயப்படாத. முருகர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். நான் என் வீட்டில் சொல்லி அவர்கிட்ட உன் பையன்கிட்ட பேச சொல்கிறேன். அவர் மேலே உன் பையனுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஏதாவது பேசி உங்கள் பையனை நாங்கள் சமாதானம் பண்ணுறோம். அக்கா, அவனை எப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்கக்கா. நான் எல்லாமே நல்ல பொண்ணாக தான் பார்த்து வச்சுருக்கேன். இவன் தான் வீந்துக்குன்னு கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கான். சரி, நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம், விடு, பார்த்துக்கலாம். சரிக்கா, நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். சரி.